ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பால் பவுடர் வச்சு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு பால் பவுட்ரு, 3/4 கப்பு நெய்யுங்க. நெய்யை ஃபுல்லாக இதில் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. மீதி உள்ள நெய்யை இது போல் பவுட்ரு போட்டு கொஞ்சம் பெரட்டி எடுத்துருங்க. இப்போ பவுடரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கட்டி விழுவாமல் நல்லா நொறுங்க பெசரிக்கோங்க. 2 ஆட் பண்ணக்குள்ள மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா அமுத்தி விட்டுருவோம். ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கரெக்டாக பார்த்தோம்னா சர்க்கரை மூழ்கிற அளவு தாங்க இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். பாதாம் 20, பிஸ்தா 20. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இது மாதிரி சீவுறதில் சிப்ஸு சீவுற கட்டையில் இது மாதிரி இப்படி பிடிச்சிடாதீங்க, இப்படி நீள் வாக்கில் பிடிங்க. இதுபோல் எல்லா பாதாமும் எல்லா பிஸ்தாமும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டையில் இது மாதிரி செய்கிறது ஒரே ஈவனாக இருக்கும். எல்லா பருப்பும் ஒரே சைஸாக வரும். இதுபோல் எல்லாமே சீவி எடுத்தாச்சு. நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம பாருங்க, கம்பி பதம், கம்பி போல் வந்து கட் ஆகுதுங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க பவுடரை நல்லா உடச்சி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கட்டி விழுகலாம் பயப்படாதீங்க, அப்படிலாம் விழாது. ஏன்னா நெய் போட்டு பெசரி இருக்கோம் இல்லைங்களா, அதனால் கட்டிலாம் விழாது. நீங்கள் எல்லாம் பாகுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க போதும். இப்போ அனலை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கொஞ்சம் கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் திரண்டு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ஓர பாரத்துலேயும் தடவிக்குங்க. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நெய் தொட்டு இதுபோல் லேசாக தொட்டிங்கனாக்கா வரும். எடுத்து உருட்டினீங்கனாக்கா நல்லா உருண்டு வரும். இங்கே பாருங்கள், நல்லா உருண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரிப்பன் மாதிரி கரெக்டாக விழுகுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதோட பீஸாக கட் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே ஈவனாக வர மாதிரி ஒரு உலக்கு எல்லாம் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு குட்டி பிளேட்டை வச்சு லேசாக அமுத்தி விடுங்க. 6 நாளும் அப்போ தாங்க தனியாக வராமல் இருக்கும். இப்படி கொஞ்சம் வேகமாக வச்சு தட்டி விட்டுக்கோங்க. பர்ஃபி ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. 2 மணி நேரம் ஆகும். நம்ம 2 மணி நேரம் கழித்து பீஸ் போட்டுட்டு வரலாம். நம்ம பீஸா கட் பண்ணுறதுல வச்சு கட் பண்ணிடலாங்க. இந்த கட்டரில் போட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி ஒரே ஈவனாக வருதுங்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கனாக்கா தூக்கிட்டு வரும்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுக்கலாம். இதுபோல் எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கடையில் வாங்கின ஸ்வீட் போலவே டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.